வணக்கம். உங்களை சிஎஸ்கேவின் ஃபில்மோகிராஃபி ரிவ்யூ சேனலுக்கு வரவேற்கிறேன். திரைப்பட விமர்சனம். குபேரா 2025 ஒரு விரிவான விமர்சனம். சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா மற்றும் ஜிம் சர்ஃப் நடிப்பில் வெளிவந்துள்ள குபேரா திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திரையரங்குகளில் வெளியானது. ஒரு பிச்சைக்காரனின் வாழ்வும் பெரும் பணக்காரனின் உலகமும் சந்திக்கும் ஒரு புள்ளியை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் இத்திரைப்படம் பார்வையாளர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருகிறதா என்பதை விரிவாக பார்ப்போம். கதைக்களம். படத்தின் கதை ஒரு தொழிலதிபரைச் சுற்றியே நகர்கிறது. அவர் ஒரு பெரிய எண்ணெய் வளத்தை கண்டறிந்து அதை தன் வசப்படுத்த அரசியல்வாதிகளுடன் கைகோர்த்து 1,00,000 கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுக்க திட்டமிடுகிறார். இந்த பண பரிமாற்றத்திற்காக அவர் பிச்சைக்காரர்களின் பெயரில் போலி நிறுவனங்களை உருவாக்கி பணத்தை கைமாற்றுகிறார். இதில் திருப்பதியைச் சேர்ந்த தேவா என்ற பிச்சைக்காரனும் சிக்கிக் கொள்கிறான். இந்த பணம் கைமாறியதும் பினாமியாக பயன்படுத்தப்பட்ட பிச்சைக்காரர்களை கொல்லும் திட்டத்தையும் தீட்டுகிறார் தொழிலதிபர். இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தேவா எப்படி தப்பிக்கிறான், அவனது வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதே குபேரா திரைப்படத்தின் மையக்கரு. தனுஷின் நடிப்பு. குபேரா படத்தின் மிகப்பெரிய பலம் தனுஷ் என்று எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கூறலாம். பிச்சைக்காரராக தனது ஆரம்ப காட்சியில் மிரட்டி அப்ளாஸ் அள்ளுகிறார். ஒரு பிச்சைக்காரனின் உடல்மொழி, அவனது மனநிலை, அவனது ஏக்கங்கள் ஆகியவற்றை தனுஷ் மிகத் தத்ரூபமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். பணக்காரனாகவும் பிச்சைக்காரனாகவும் வரும் இரு வேடங்களிலும் அவரது நடிப்பில் எந்தவித செயற்கைத்தனமும் இல்லை. குறிப்பாக நாயகனுக்கான வழக்கமான ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு இயல்பான மனிதனாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். பிச்சைக்காரர்களின் வலிகளையும் அவர்களுக்கு இந்த சமூகம் கொடுக்கும் புறக்கணிப்பையும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தும் காட்சிகளில் தனுஷ் நம் மனதை தொடுகிறார். தேசிய விருதுக்கு தகுதியான ஒரு நடிப்பு இது என பலர் விமர்சித்துள்ளனர். நாகார்ஜுனா நேர்மையான சிபிஐ அதிகாரியாக சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார். அவரது கதாபாத்திர வடிவமைப்பு நேர்த்தியாக இருந்தது. ராஷ்மிகா மந்தனாவுக்கு படத்தில் புதிதான கதாபாத்திரம் எதுவும் இல்லை என்றாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அழகாக செய்திருக்கிறார். குறிப்பாக தனுஷின் கதாபாத்திரத்திற்கு ஒரு தோழியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் இடங்களில் அவரது நடிப்பு ரசிக்கும்படியாக உள்ளது. ஜிம் சர்ஃப் மற்றும் பிற நடிகர்கள். வில்லனாக நடித்திருக்கும் ஜிம் சர்ஃப் தனது கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். அவரை திரையில் பார்க்கும்போது கோபத்தில் திட்ட வைக்கிறார். குஷ்பு, பாக்யராஜ், சுனைனா போன்ற பிற நடிகர்களும் தங்கள் கதாபாத்திரங்களுக்கு நியாயம் செய்துள்ளனர். இயக்கம் மற்றும் திரைக்கதை. இயக்குனர் சேகர் கமுலா பணம், அதிகாரம், நேர்மை, மனிதநேயம் போன்ற ஆழமான விஷயங்களை ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது என்ன நடக்கும் என்ற ஆர்வத்துடனே படம் நகர்கிறது. பணக்காரர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தமல்ல, யாசகம் கேட்பவர்களும் மனிதர்கள்தான் என்பதை திரைக்கதையில் காட்டிய விதம் அருமை. இருப்பினும் படத்தின் நீளம் ஒரு பெரிய குறையாகவே தெரிகிறது. குறிப்பாக முதல் பாதி திரைக்கதை மெதுவாக நகர்கிறது. குறைந்தபட்சம் அரை மணி நேர காட்சிகளை வெட்டித் தள்ளியிருக்கலாம் என்று பல விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எடிட்டிங் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். சில இடங்களில் தேவையற்ற காட்சிகள் படத்தின் வேகத்தை குறைத்து சோர்வை ஏற்படுத்துகின்றன. கதைக்களம் வலுவாக இருந்தாலும் திரைக்கதையில் சில தடுமாற்றங்கள் காணப்படுகின்றன. கிளைமாக்ஸ் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கலாம். தொழில்நுட்ப அம்சங்கள். தேவி ஸ்ரீ பிரசாத்தின் பாடல்கள் படத்தோடு ஒன்றிப் போகின்றன. பின்னணி இசை பல இடங்களில் நன்றாக இருந்தாலும் சில இடங்களில் பொருத்தமற்றதாக தோன்றுகிறது. நிகேத் பொம்மிரெட்டியின் ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். மும்பையின் காட்சிகள் அழகாக படமாக்கப்பட்டுள்ளன. முடிவுரை. குபேரா திரைப்படம் தனுஷின் அற்புதமான நடிப்புக்காகவும் இயக்குனர் சேகர் கமுலா கையாண்டிருக்கும் வித்தியாசமான கதைக்களத்திற்காகவும் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்தின் நீளமும் திரைக்கதையின் சில தொய்வுகளும் சற்று சலிப்பை ஏற்படுத்தினாலும் தனுஷின் அசுரத்தனமான நடிப்பும் படத்தின் மையக்கருவும் நம்மை ஈர்க்கின்றன. சமூக ஏற்றத்தாழ்வுகளை பேசும் ஒரு முக்கியமான படமாக குபேரா திகழ்கிறது. ஒட்டுமொத்தமாக சில குறைகள் இருந்தாலும் இந்த படத்தை ஒரு முறை ரசிக்கலாம். பாருங்கள், பதிவிடுங்கள், பகிருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.